படிப்பதனால் நமக்கு எழுத்தும் எண்ணும் தெரியும். அந்த எழுத்தும் எண்ணும் தெரிய தெரிய நமக்கு உலக விஷயங்களை படித்து தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அறிவு விருத்தியாக விருத்தியாக அதுல ஒரு சிக்கல் வரும். என்ன என்றால், மனிதர்களுக்கு வரக்கூடிய ஆணவங்களிலேயே மிக மோசமான ஆணவம் என்பது வித்யா கர்வம். அதாவது படிப்பதனால் வரக்கூடிய ஆணவம் என்பது பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி என்றால், பணத்தினால் ஒரு மனிதனுக்கு ஆணவம் வரும், பதவியினால் அவனுக்கு ஆணவம் வரும். அதே மனிதனுக்கு அதிகமாக படித்து விட்டாலும் ஆணவம் வரும். பணத்தினால் வரக்கூடிய ஆணவத்தை விட, பதவியினால் வரக்கூடிய ஆணவத்தை விட மிக மோசமானது படிப்பினால் வரக்கூடிய ஆணவம் என்பதாகும். அது என்ன அப்படி சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். பணத்தினால் வரக்கூடிய ஆணவத்திற்கு மிக சீக்கிரமாகவே ஒரு முடிவு தெரிந்துவிடும். பதவியினால் வரக்கூடிய ஆணவத்திற்கு அதைவிட சீக்கிரமாகவே முடிவு தெரிந்துவிடும். ஆனால் படிப்பினால் ஒரு ஆணவம் வருகிறது பாருங்கள், அது மனிதனுடைய உயிர் போகும் வரை அந்த ஆணவம் நீங்குவதே இல்லை. எப்பொழுது அந்த அறிவு என்பது ஞானமாக மாறுகிறது என்று கேட்டால், நமக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்தால் அது வெறும் அறிவு, சாதாரண அறிவு, தவறான அறிவு. எங்கே மனிதனுக்கு தனக்கு இன்னும் இவையெல்லாம் தெரியவில்லை, நமக்கு இன்னும் எதுவுமே தெரியவில்லை என்று எப்பொழுது நினைக்கிறானோ அப்பொழுதிலே இருந்து தொடங்குகிறது அவனுடைய ஞான பயணம் என்பது. அதனால் அறிவு வேண்டும், உலகியலிலே நம்மை நாம் காத்துக் கொள்வதற்கான அறிவு வேண்டும். ஆனால் அது சுத்த அறிவாக மாறுவது என்பது இறைவனுடைய அருளால் வரக்கூடிய மெய்ஞானத்தின் மூலமாகத்தான். ஆணவத்தை விட்டு, நம்முடைய கர்வத்தை விட்டு, இருக்கக்கூடிய உலகியல் ஆசைகளை எல்லாம் துறந்த பிறகு வரக்கூடியதற்கு பெயர்தான் சுத்த அறிவு என்பது. அப்படி சுத்த அறிவாக விளங்கக்கூடியவனாக சிவபெருமான் இருக்கிறான். அதனால் அவனை நல்லறிவே என்கின்ற பதத்தினால் அழைக்கிறார் மாணிக்கவாசக சுவாமிகள்.